ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோட ஸ்கின் அண்ட் பாடி கேர் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி ரொட்டீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட எந்திரிச்சோனி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கரண்ட்லி ஐ எம் யூஸிங் திஸ் அக்வாலாஜிக்காவோட இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேரியண்ட் ஆஃப் ஸ்மூதி ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் பப்பாயா அண்ட் விட்டமின் சி. இது வந்து பிரைட்டன் அண்ட் ஹைட்ரேட் அப்படிங்கிறது போட்டிருக்கு. இதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இது ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா யூ கேன்ட் யூஸ் திஸ். அண்ட் இது போக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டாஃபில் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இல்லையா? செட்டாஃபிலோட அந்த மைல்டு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னைக்காவது ரொம்ப டயர்டாக இருக்குது, லேசியாக இருக்குது, ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா நான் வந்து சிந்தால் சோப் வந்து போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து செட்டாஃபில், இன்னொன்று வந்து அக்வாலாஜிக்கால இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா சோப். ஸோ நான் என்ன ஸ்கின் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை ஸ்கின் டைப். ஸோ நான் இப்போ காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஆல் ஸ்கின் டைப் இல்லை ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பிக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆல் ஸ்கின் டைப் ஃபேஸ் வாஷ் தான். இந்த அக்வாலாஜிக்காவோட க்ளோ ஸ்மூதி ஃபேஸ் வாஷ் வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். நான் வந்து மினிமலிஸ்ட்லேருந்து ஓட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் குவாலன் ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செபிகாம் 3% அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிலீஜியஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இமோலினோட வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தட் இஸ் மை கோ டு ப்ராடக்ட். எனக்கு மாய்ஸ்சரைசர்னால் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சோஃபார் இது நல்லா தான் இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இது வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். வித் ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது இதில். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப மைல்டாக, எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நோ ஸ்மெல் அட் ஆல். உங்களுக்கு ஸ்மெல் இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பிடிக்காது. மித்தபடி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. என்னோட ஸ்கின் வந்து டக்குன்னு வந்து ரெட்னஸ் ஆகிரும், டக்குன்னு வந்து அலர்ஜி ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் சன்ஸ்க்ரீன், கரண்ட்லி ஐ எம் யூஸிங் திஸ் டாட் அண்ட் கீ வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 50 PA+++ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வித் ஹைலரானிக் ஆசிட். இது வந்து ஃபார் ஆயிலி காம்பினேஷன், நான் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கு. பட் சோஃபார் இது எனக்கு நல்லா தான் இருக்குது. லைக் அப்சர்வ் அப்படியே ஆகி எனக்கு வந்து என்னோட ட்ரை ஸ்கின்னை சூதிங்காக வச்சுக்கிறதுக்காக நான் ஹைலரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசரில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா போட்டுது அந்த மாதிரி தான் போடுவேனே தவிர எனக்கு சன்ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோஃபார் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐ பீன் ரிலீஜியஸ்லி யூஸிங் தட் அக்வாலாஜிக்கா பிங்க் ஒன். அக்வாலாஜிக்காலேருந்து இப்போவுமே ஒரு 2 more சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் ரெட் வேரியன்ட், எல்லோ வேரியண்ட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கரண்ட்லி ஐ எம் யூஸிங் திஸ் டப்பா. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம். இல்லை ட்ரை ஸ்கின் எனக்கு சன்ஸ்க்ரீன்லேயுமே கூட கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் இவ்வளோ தான். ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள். ஈவினிங் தான் நான் பண்ணுவேன், நைட் பண்ண மாட்டேன். ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் வந்துட்டு நைட்டோட ஸ்கின் கேர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிஃபோர் வாஷிங் மை ஃபேஸ் ஐ யூஸ் திஸ் கார்னியர் மைசெலர் வாட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வாட்டர் பேஸ்டாக இருக்கும். பட் இது வந்து ஆயில் பேஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்க ஆயிலை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னா சூப்பர்பாக வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி மேக்கப் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆயில் பேஸ்டாக இருந்தால் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை எங்கே ட்ரை பண்ணலாம். திஸ் கார்னியர் மைசெலர் வாட்டர். ஸோ இது ரிமூவ் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கிளென்ஸ் நரிஷ் அப்படின்ட்டு இருக்கு. ரின்ஸ் ஆஃப் பண்ண தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கு. பட் இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் 2 சீரம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம், இன்னொன்று வந்து அக்வாலாஜிக்காலேருந்து இந்த ஹைட்ரேட்டிங் ஹைலரானிக் ஆசிட் சீரம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டுகெதராக நான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இந்த சீரம், நெக்ஸ்ட் வந்து இந்த விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மினிமலிஸ்டோட விட்டமின் சி
விட்டமின் சி ப்ளஸ் இ ப்ளஸ் ஃபெரூலிக் 16% அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது வந்து நான் விட்டமின் சி வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே மார்னிங் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் ஷுர் ஐ ஆம் சஜஸ்டிங் யூ டு யூஸ் திஸ் ஆன் நைட் ரொட்டீன். பிகாஸ் இது வந்து சன் எக்ஸ்போஷருக்கு ரொம்பவே வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணும்போது லைக் உங்களோட ஃபேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் லைக் காமாக வந்து இந்த சீரம்லாம் உங்களோட ஃபேஸில் ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் இந்த விட்டமின் சி. அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபேஸ் ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹைலரானிக் ஆசிட் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே நம்ம என்ன சீரம்ஸ் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணாலுமே அதை வந்து சீல் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நைட் ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து இந்த செட்டாஃபிலோட லைக் இந்த மாய்ஸ்சரைசர் தான், டெய்லி ஹைட்ரேட்டிங் லோஷன், டெய்லி அட்வான்ஸ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இந்த செட்டாஃபிலோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் கரண்ட்லி ஐம் யூஸிங் ஃபார் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் இன் எம்டி ப்ராடக்ட் ரிவ்யூ, இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆஸ் ஐ யூஸிங் த ஹைலரானிக் ஆசிட் இது வந்து பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட லிப்ஸுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் 2 ப்ராடக்ட்ஸ். One is from Vaseline Petroleum Jelly, the another one is Dot & Keyயோட Gloss Boss Lip Balm Vitamin C plus C SPF 30. இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் அப்படிங்கிற ஃப்ளேவர். ஸோ இது வந்து நான் மோஸ்ட்லி நைட் டைம் இல்லை எங்காவது நான் வெளியே போகிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் யூஸிங் வெரி ரிலீஜியஸ்லி. என்னோட கோ டு லிப் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த வேஸ்லின் டப்பாவை தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 தான் நான் வந்து லிப்ஸுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ நைட் டைம் ஸ்கின் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸி க்ளோ டானிக்குமே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் இந்த பிக்ஸி க்ளோ டானிக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸி க்ளோ மிஸ்ட் நான் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட். பட் இட்ஸ் அ கேம் சேஞ்சர் கைஸ். நீங்கள் ஸ்கின் கேரில் ஒரு கிளைகாலிக் ஆசிட் பேஸ் சீரம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிக்ஸியோட இந்த க்ளோ டானிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து என்னோடய ஸ்கின் கேரில் நான் வந்து இதை ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக ஒர்க் ஆகும் உங்களோட ஸ்கின்னுக்கு. டக்குன்னு எனக்கு ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் வேணும், என்னோடய ஸ்கின்னுக்கு டக்குன்னு எனக்கு ஒரு டேன் ரிமூவல் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் யூ கேன்ட் யூஸ் இட் எவ்ரிடே கூட யூஸ் பண்ணலாம். பட் வெரி ஸ்ட்ராங் இன்க்ரீடியன்ட் இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து. ஸோ நான் வந்து 3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் நைட் டைம் ஸ்கின் கேரில் தான் வந்து ஆட் ஆகும். பிகாஸ் நைட் தான் நான் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கேர் ப்ராடக்ட்ஸ். இது மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. நானுமே ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன் இந்த பாடி கேருக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணமான்னு. பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியும் வந்து கேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கால் போயிட்டு வந்ததுக்கப்புறமே இந்த இடமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் Chemist Play. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் ஆல் ஸ்கின் டைப்புக்கு. லைக் லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ட்லி எக்ஸ்ஃபோலியேட்ஸ் டெட் ஸ்கின்ஸ் அண்ட் ஸ்மூத் அண்ட் ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்குது இல்லை டேன் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் வித் திஸ். இஃப் யூ ஆர் யூஸிங் தட் வித் திஸ் இது வந்து உங்களுக்கு டபுள் போனஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா AHA பாடி லோஷன் ஃபார் டெய்லி யூஸ். இதில் 5% நேச்சுரல் AHA ப்ளஸ் நயாசினமேட் ப்ளஸ் ஷியா பட்டர் இருக்குது. இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணி நரிஷ் பண்ணும். ப்ரொவைட் ரேடியன்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஸ்கின் டைப். இது வந்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஆஃப்டர் ஐ கேம் பேக் ஃப்ரம் ஒர்க்காலா. ஸோ அப்போ வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2மே ஆன் அண்ட் ஆஃப் தான். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா சோப் யூஸ் பண்ணுறது, இல்லை டைம் இருக்குது நல்லா வந்து ஜாலியாக மெதுவாக கிளம்பலாம் அப்படின்னா இது 2மே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்மளோட பாடி சன்ஸ்க்ரீனுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கூப் சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹைட்ரேட்டிங் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் ஃபார் ஃபேஸ் அண்ட் பாடி. இதோட குட்டி மினி ரிவ்யூ மாதிரி நான் ஆல்ரெடி வந்து என்னோட எம்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைட் ப்ளஸ் ஆலுவேரா எக்ஸ்ட்ராக்ட் SPF 60
UVA, UVB, PA+++++. No white cast, blue light protection, non-comedogenic for daily use for all skin type. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பண்ணால் போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ரொம்ப வந்து பிளெண்ட் பண்ணணும், ரொம்ப உட்காந்து இதெல்லாம் தேய்ச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. யூ ஜஸ்ட் யூஸ் இட் அஸ் நார்மல், ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி சும்மா ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ஸோ என் பாடிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.